என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்றும் உம்மோடு வாழ்வதற்காக நீர் எங்களுக்கு செய்திருக்கின்ற ஏற்பாடுகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இன்று 7வது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது வெளிப்படுகின்ற உடன்படிக்கை பெட்டி குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய வெளிப்படுத்தல்கள் எங்களுடைய வாழ்வுக்கு இன்னமும் வழிகாட்டிகளாக அமைய தூய ஆவியர் துணை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். இன்று நாம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின. உடன்படிக்கை பெட்டி என்பது நல்ல தமிழில் உடன்படிக்கை பேழை என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கு சாட்சியின் பேழை, யாவேயின் உடன்படிக்கை பேழை, யாவேயின் பேழை, இஸ்ரவேலின் இறைவனின் பேழை என்றெல்லாம் பெயர்கள் உண்டு. இது தூக்கி செல்லக்கூடிய ஒரு சிறிய பெட்டி ஆகும். இந்த பெட்டியின் பல்வேறு பரிணாமங்களை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக உடன்படிக்கை பெட்டியின் அமைப்பு. இது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1.5 முழ உயரமும் கொண்டது. சித்தீம் மரத்தால் செய்யப்பட்டது என யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதன் உள்ளும் புறமும் பசும் பொன்னால் மூடப்பட்டு அதன் மேல் தங்க மூடி ஒன்று இருந்தது. இதன் மூடி கிருபாசனம் அல்லது இரக்கத்தின் அரியணை என்று அழைக்கப்பட்டது. 4 பொன் வளையங்கள் பெட்டியின் 4 மூலைகளிலும் பொருத்தப்பட்டிருந்தன. அதனை தூக்கிச் செல்ல சித்தீம் மரத்தாலான 2 கைப்பிடிகள் இருந்தன. இந்த கைப்பிடிகளும் தங்கத்தால் மூடப்பட்டு வளையங்களுக்குள் நுழைக்கப்பட்டிருந்தன. பேழையினுள் கற்பனை பலகைகள் 2ம் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனின் தளிர்ந்த கோலும் உடன்படிக்கை பலகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. இரக்கத்தின் அரியணை அல்லது கிருபாசனம் 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் அமைந்திருந்தது. தங்கள் இறக்கைகளை உயர விரிக்கும் 2 கேருபீன்கள் கிருபாசனத்தையும் மூலத்தானத்தையும் மூடுபவையாக எதிரே நிற்பவையாக வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு நிற்கும் 2 கேருபீன்களுக்கு நடுவில் கடவுள் தம் கட்டளைகளையெல்லாம் இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தினார் என யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகின்றது. உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த 2 கற்பனை பலகைகளும் மோசேயின் காலத்தை சார்ந்தவை என 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த பேழைக்குள் மன்னாவை கொண்ட ஒரு பாத்திரமும் ஆரோனின் கோலும் இருந்ததாக வரலாறு அல்லாத ரபிகளின் மரபிலிருந்து எபிரேய ஆசிரியர் மீண்டும் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக உடன்படிக்கை பெட்டியினுடைய பயன்பாடு. எபிரேயர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்த பொழுது அனைத்து மக்களுக்கு முன் உடன்படிக்கையின் பேழை சுமந்து செல்லப்பட்டது என எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் கூறுகின்றது. ஒவ்வொரு போரின் போதும் இஸ்ரவேலர் தங்களுக்கு முன்னால் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்றனர்.
உடன்படிக்கை பெட்டி இவர்களிடம் இல்லாத பொழுது கானானியர் இவர்களை வென்றதாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இஸ்ரவேலர் யோர்தானில் நடந்து செல்கையில் முதலில் இந்த பெட்டியே சுமந்து செல்லப்பட்டது என யோசுவா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகின்றது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எரிகோ நகரை சுற்றிலும் 7 நாட்கள் இந்த பெட்டி தூக்கி செல்லப்பட்டது குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. இவ்வுடன்படிக்கை பெட்டி இறைவனின் திருச்சித்தத்தை கேட்டு அறியும் இடமாக இருந்தது என நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கூறுகின்றது. இஸ்ரவேலர் கானான் நாட்டில் குடியேறிய பின்பு சீலோவில் இது நிலையாக வைக்கப்பட்டது என 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பெலிஸ்தியருக்கு எதிராக நடந்த போரில் இது தூக்கி செல்லப்பட்டது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை வென்று பேழையையும் கவர்ந்து சென்றனர் என 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. பெலிஸ்தியர்கள் இதனை ஒரு எதிரி சின்னமாக பார்த்ததாக திருமறையில் நாம் படிக்கின்றோம். அஸ்தோத்து என்னும் இடத்தில் பெலிஸ்தியரின் கடவுளான தாகோன் கோயிலில் வைக்கப்பட்டிருந்த பொழுது அக்கடவுளின் உருவம் பூமி நடுக்கத்தால் கீழே தள்ளப்பட்டது என 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கின்றோம். மேலும் உடன்படிக்கை பேழை கொண்டு செல்லப்பட்ட அஸ்தோத்து, காத்து, எக்ரோன் ஆகிய இடங்களில் தொற்று நோய் பரவ ஆரம்பித்தது என 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எனவே உடன்படிக்கை பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி அதற்கு 2 காளைகளை பூட்டி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தனர் என்று நாம் திருமறையில் படிக்கிறோம். அது பெத்து சமேசு என்னும் இடத்தில் இஸ்ரவேலரை வந்தடைந்தது என 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகின்றது. ஆனால் இந்த இடத்திலும் தொற்று நோய் பரவியதால் கீரியாத் யாரீமில் உள்ள அம்மினதாபின் வீட்டில் வைக்கப்பட்டது. பெலிஸ்தியருடன் போரில் தோல்வியுற்றது மட்டுமல்ல, தொற்று நோயும் பரவியதால் உடன்படிக்கை பேழையின் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை இஸ்ரவேல் மக்கள் இழக்கத் தொடங்கினர். பின்னர் அம்மினதாபின் வீட்டில் இருந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமில் இருந்த புதிய புனித தலத்திற்கு தாவீது கொண்டு வருகின்றார். அவ்வாறு கொண்டு வரும் வழியில் சுமந்து வந்த ஒருவர் இறந்ததாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகின்றது. தாவீது உடன்படிக்கை பேழையில் ஒரு ஒற்றுமையின் சின்னத்தை கண்டார் என்றும் நாம் திருமறையில் படிக்கின்றோம். பிரிந்து கிடந்த இஸ்ரவேலை அரசியல் அடிப்படையில் இணைப்பதற்கு இது ஒரு அடையாளம் என்று உணர்ந்த அவர் எபூசியரின் நகரமான எருசலேமை இஸ்ரவேலரின் தலைநகராக்கி புதிய வழிபாட்டு மையமாகவும் ஒற்றுமையின் மையமாகவும் ஏற்படுத்தினார். அவ்வாறு ஏற்படுத்திய அந்த நகரில் உடன்படிக்கை பேழை புனித நகரை புனிதப்படுத்தியது என்று நாம் அறிகின்றோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் உடன்படிக்கை பேழை அம்மோனியருக்கு எதிரான போரில் சுமந்து செல்லப்பட்டது என்கின்ற குறிப்பு உள்ளது. அடுத்ததாக உடன்படிக்கை பெட்டியினுடைய மறைவு. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உடன்படிக்கை பெட்டி சாலமோன் ஆலயத்தில் இறுதியில் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு வரலாற்று நூல்களில் இது பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. 24ஆம் சங்கீதம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் இது பவனியாக எடுத்து செல்லப்பட்டது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. எரேமியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எதிர்காலத்தில் உடன்படிக்கை பெட்டியின்
மறைவு குறித்து இறைவாக்கினர் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவுக்கு முன் 587ஆம் ஆண்டு எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்ட பொழுது உடன்படிக்கை பெட்டியும் அழிந்திருக்க வேண்டும் என்பது பொதுவான நம்பிக்கை. இரண்டாவது கட்டப்பட்ட ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி இருப்பது போன்ற குறிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் எரேமியா ஆலய அழிவின் போது இந்த உடன்படிக்கை பெட்டி அழியாமல் சீனாய் மலை ஒன்றில் உள்ள குகை ஒன்றில் இப்பெட்டியை வைத்து பாதுகாத்தார் என தள்ளுபடியாகம நூலாகிய 2 மக்கபேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வரலாற்றுக்கு புறம்பான ஒரு மரபு கூறுகின்றது. இறுதியாக உடன்படிக்கை பெட்டியின் வெளிப்பாடு. நாம் வாசித்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் யோவான் தனது காட்சியில் விண்ணக கோவில் திறக்கப்பட்டதாகவும் அதனுள் உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டதாகவும் காட்சி காணுகின்றார். இந்த ஆலயமும் உடன்படிக்கை பெட்டியும் ஆன்மீக உண்மைகளை விளக்குவதாகவே பெரும்பாலான விளக்க உரையாளர்கள் கருதுகின்றனர். உடன்படிக்கை பெட்டி ஒவ்வொரு விவரத்திலும் அல்லது அதனுடைய ஒவ்வொரு தன்மையிலும் இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்கின்றது. அவர் சட்டத்தின் ஊனுரு அல்லது ஆதாரம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற 10 கட்டளைகள் அதனுள் வைக்கப்பட்டன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். உடன்படிக்கை பெட்டியில் உள்ள 2 பலகைகளும் 2 ஏற்பாடுகளை சித்தரிக்கின்றன. கிறிஸ்துவே இந்த ஏற்பாடுகளின் நிறைவேறுதலாக இருக்கின்றார். உடன்படிக்கை பெட்டியின் மேலிருக்கும் கிருபாசனம் அல்லது இரக்கத்தின் அரியணை மனிதனுக்கான சாந்தப்படுத்தும் இடமான கிறிஸ்துவை சித்தரிக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி இறைவனால் கொடுக்கப்பட்டது. இதன் வழியாக இறைவன் செயலாற்றுகின்றார் என்னும் நம்பிக்கையில் இஸ்ரவேலர் இறைவனோடு உறவை வளர்த்தனர். உடன்படிக்கை பெட்டி இல்லாத சூழலில் இங்கு விண்ணக கோவில் திறக்கப்படுவதாகவும் அதில் உடன்படிக்கை பெட்டி வெளிப்படுவதாகவும் யோவான் காட்சி காணுகின்றார். இயேசுவினால் கிடைக்கும் இயேசுவின் வாழ்வு, மரணம், உயிர்ப்பு இவற்றால் கிடைக்கும் உடன்படிக்கை உறவையே யோவான் விண்ணக உடன்படிக்கை பெட்டி என குறிப்பிடுகின்றார். கடவுள் என்றும் மாறாத இரக்கம் நிறைந்தவர். இயேசுவை அழைக்கும் அல்லது இயேசுவை நோக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த இரக்கத்தை வழங்க அவர் ஆயத்தத்தோடு இருக்கின்றார். எனவே விண்ணகத்தில் திறக்கப்பட்டிருக்கும் விண்ணக கோவிலிலிருந்து கிடைக்கின்ற உடன்படிக்கை உறவை பெற்று விண்ணுக்குரியோராக வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, என்றும் உம்மோடு வாழ்வதற்காக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உம்மோடு உடன்படிக்கை உறவு பேண வேண்டும் என்பதற்காக நீர் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டியை மக்களுக்கு கொடுத்தது போல உம்மையே ஈவாக இந்த உலகத்திற்கு அளித்து உமது இரத்தத்தினால் எங்களை மீட்டு புதிய உடன்படிக்கை எங்களோடு செய்திருக்கிறேன். இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக நித்தியமாக உம்மோடு இணைந்து வாழுகின்ற உறவில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.